அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மளுடைய சோஷியல் மீடியாலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ச்சுவலான ஒரு குப்பை தொட்டி மாரியே ஆயிடுச்சு. என்னடா சோஷியல் மீடியால வீடியோ போட்டுக்கிட்டே இத இவன் சொல்றானே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அம் சில ரியாலிட்டி கசப்பான உண்மைகள சொல்லி தான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில அது உங்கள ரீச் ஆனா போதும்னு தான் நம்ம நெனைக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு வெர்ச்சுவலான குப்பை தொட்டிங்க. நம்பகிட்ட இருக்கிற எண்ணங்கள குப்பையான எண்ணங்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டுறோம். அந்த கொட்டுற இடம் தான் இந்த சோஷியல் மீடியா. அதை யாரோ எடுத்து பார்க்குறாங்க, அந்த குப்பையை கிளறாங்க, அதை அவங்களதா ஏத்துக்கிறாங்க. அப்போ நிறைய டாக்ஸிக்கான எண்ணங்கள், விஷத்தன்மை கொண்ட எண்ணங்கள் நம்ம மனசுல நிறைய பதிஞ்சு போகுது. நம்ம ரொம்ப செலக்டிவா இருக்கணும். இது ஒரு விதமான வலை, மாய வலை. அந்த வலையிலேருந்து நாம எட்ட இருக்க பழகணும். எல்லாத்தையும் நுகரணும்னு அவசியம் இல்லை. வரக்கூடிய அத்தனை வீடியோஸும், வரக்கூடிய அத்தனை சோஷியல் மீடியா போஸ்ட்டையும் நம்ம பார்த்து அதை படித்து அதை உள்வாங்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் நான் சொல்கிற வீடியோஸில் கூட எல்லா வீடியோவையும் நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்றுக்கவும் இல்லை, அது வேற. ஆனாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. செலக்டிவாக இருக்கலாம். நான் போடுற 100 வீடியோவில் ஒரு வீடியோ உங்களுக்கு தேவையான ஒரு சங்கதியை அது சொல்லியிருக்கலாம். அந்த சங்கதியை நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டா போதும். அது மாதிரி செலக்டிவாக இருக்க கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் நுகர்ந்து எல்லாத்தையும் மைண்டில் போட்டு மைண்டை ஒரு குப்பை தொட்டியாக ஆக்கிட்டோம்னா நம்ம நெகட்டிவான தாட்ஸ் தான் நிறைய வந்துடும். நிறைய ஓப்பனில் போய் பேச முடியாத பல விஷயங்களை எல்லாரும் சோஷியல் மீடியாவில் தான் துப்புறாங்க, சோஷியல் மீடியாவில் தான் கொட்டுறாங்க. என்ன பேசுகிறோன்னே தெரில, நல்லது பேசுகிறோமா கெட்டது பேசுகிறோமா அப்படின்னே தெரியல. வந்து நம்ம எதெல்லாம் கெட்டது அப்படின்னு நினச்சி ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் சரின்னு சொல்லி பேசக்கூடிய வீடியோஸ், அது சரின்னு பேசக்கூடிய போஸ்ட் ஏகப்பட்டது சோஷியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நல்லதுன்னு எடுத்தாலும் அதுக்கு 100 வீடியோ இருக்குது, கெட்டதுன்னு எடுத்தாலும் அதுக்கு ஒரு 100 வீடியோ இருக்குது. உண்மை தானே? நீங்கள் சாப்பிட்ற சாதம், அரிசி, அது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 100 வீடியோ இருக்குது. அந்த சாதம் கெட்டது, அப்படி வெள்ளை சாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 100 வீடியோ இருக்குது. இந்த வெள்ளை சாதத்தை சாப்பிட்டு தாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நம்மளுக்கு மட்டும் என்ன கஷ்டம் வந்துடுது? நாம் சரியான விஷயத்த நுகர்ந்தாலே போதும். செலக்டிவா இருக்கணும். நம்மளுக்கு எது தேவை? பக்கத்துல உள்ளவனுக்கு உகந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் அது உகந்ததா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம சரியான விஷயத்த நுகர பழகிட்டாலே எல்லாமே சுபிட்சமா இருக்கு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.